I'm Lakshmi from ProBit Master. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் மாஸ்டர். உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப மற்றவங்களோட மனசையும் சொல்லி ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்காகவும் இருக்கு, ஹார்ட்ஃபுல்லா இருக்கு மெயின் திங்க. அண்ட் தென் எனக்கு என்னன்னா, இப்போ என்னோட ஃபேமிலியில வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ பிரதர்க்குள்ளேயோ இல்ல மற்ற ரிலேஷன்ஷிப் அவங்களா இருக்குங்க இல்லையா, அவங்க கிட்டயும் வந்துட்டு ஏதாவது சண்டை அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிடையாது. அந்த சோல் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் இல்லாம எதையோ நம்ம விட்டுட்டோமோ, ஒரு ஒரு ஹாப்பினஸே இல்லாம இருக்கு எப்பவுமே. அது ஏன்னு தெரியலங்க மாஸ்டர். ஏன்னா என் பிரதர், எனக்கு வந்து 3 பிரதரு. அதுல ஒரு பிரதருக்கு கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன். மீதி 2 பிரதரோட மேரேஜ்க்கு என்னால் வர முடியலன்னா யுஏல இருந்த அப்போ. அப்போ அது வந்துட்டு அதுக்கப்புறம் அது அவங்களோட எந்த ஒரு விஷயத்திலும் என்னால் கலந்துக்க முடியல. பட் சண்டை அதெல்லாம் எதுவும் கிடையாது. மேபி இருந்தாலும் வந்து எங்களுக்குள்ள ஒரு ஒரு ஹாப்பினஸ் இல்ல. ஹார்ட்டுக்கும் ஒரு என்ன சொல்றது, இப்ப நம்ம பாக்குறோமா, அது உண்மையான ஒரு ரிலேஷன் இல்லாம எப்பவுமே ஒரு ஒரு பிரேக்னஸ் இருக்க மாதிரி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ். ஓகே. ஆமா சார். அது இப்போ நீங்க சொல்றது இல்லையா, ஒரே ஒரு சோல் வந்து மெனி பாடிஸ் எடுத்திருக்கு, அதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்க. சோ இப்போ நீங்க சொல்றப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு புரியுது. அப்போ நான் இதுல இருந்து நான் எப்படி கிளியர் ஆகி வர்றது? இந்த ஜென்மத்திலேயே அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வரணும், அப்பதான் வந்து நம்ம கிளியர் ஆகும்ன்றீங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லியிருக்கீங்க. நான் இப்பதான் கேக்குறேன். அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா வேற இருக்கு. என்னடா அது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, இதுல இருந்து எப்படி கிளியர் ஆகுறது அப்படின்ட்டு. இதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்க மாஸ்டர். தேங்க்யூ. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, பிரச்சனை இந்த ஜென்மத்தில் இருக்கிற அந்த கில்ட்டோ வாட் எவர் த ஃபீலிங் இந்த ஜென்மத்தில் இருந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆ ஆ சேம் சோல் மெனி பாடிஸ்க்கு அதுக்கு என்ன மீனிங்னா, நீங்க ஒருத்தர் தான், ஆன்மா தான். அதுக்கு ஆணு கிடையாது, பெண்ணு கிடையாது. ஆன்மாக்கு வந்து நோ ஜெண்டர். சரிங்க ஆனா மாஸ்டர். அந்த ஜென்மத்துக்கு பேஸ்ட் ஆன் த ரிக்குவயர்மெண்ட் பிரகாரம், பேஸ்ட் ஆன் த கார்மிக் பேட்டர்ன் பிரகாரம், பேஸ்ட் ஆன் த லெசன்ஸ் என்னென்ன கத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்மா வந்து டிசைட் பண்ணும். இந்த ஜென்மத்துல ஆணா வரணும், இந்த ஜென்மத்துல பெண்ணா பிறக்கணும்னு சொல்லிட்டு. ம், ம், ம். ஓகே. அது அந்த டைட்டில் மீனிங். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, நீங்க சாப்டர் 4 நீங்க படிச்சிருப்பீங்க. புக்ஸ் படிங்க. படிச்சாதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கிளியரா தெரிய வந்தது. ஆ, மாஸ்டர். அதுல வந்து ஒரு கேரக்டர் மேக்ஸ்ன்னு இருக்கும். ம், ம். ஓகே. அவருக்கு இஸ் எ டாக்டர். அவரோட பேஷன்ஸ் வந்து ரொம்ப கான்சியஸா, ரொம்ப பேஷனேட்டா பார்த்துக்கிட்டு இருப்பாரு, ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ம். ஓகே. அவருக்கு வந்து யாராவது குணமாக முடியாம இருக்கிறாங்கன்னா, இவங்க எதமோ உயிர் போன மாதிரி ஆயிடும். அவரு அவர் ட்ரீட் பண்ற பேஷண்ட் யாராவது இறந்துட்டாங்கன்னா இவருக்கே ஒரு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துடும். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணும், அந்த அளவுக்கு பர்சனலா ஏத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆ, 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 ஓகே. என்னடா இப்படி ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டைம்ல வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரிஷனிஸ்ட் கிட்ட போயிடுவார் தெரப்பி ட்ரைனிங்காக. ஓகே. போனும்போது அவரோட பாஸ்ட் லைஃப் 800 வருஷத்துக்கு முன்னாடி 12th செஞ்சுரியில ஆஹா. அவங்க வந்து ஒரு பெண்ணா பிறந்திருப்பாங்க. ஓகே. அந்த ஜென்மத்துல அவங்களுக்கு அங்க இருக்கிற எங்கேன்னா அது ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரி, சம்வேர் ரஷ்யா, லாட்வியா, எஸ்தோனியா, அந்த அந்த பிளேஸ்ல, அந்த அந்த நாட்டுல அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட், அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இறந்து போயிடுவாங்க. ப்ளஸ் அவங்க நிறைய சிக்கு, ரொம்ப ஹெல்த் சரியில்லாம இருக்கும். அதுல இருந்து அவங்க வந்து ஹீலிங் பத்தி, ஆரோக்கியமா எப்படி இருக்கணும் பத்தி, அப்புறம் அனிமல்ஸ் பிளான்ஸ் பத்தி நல்லா ஸ்டடி பண்ணுவாங்க. ம், அவங்க ம். அனிமல்ஸ் பிளான்ஸ் கூட தான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க சுத்தி யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்கோ இந்த அம்மா கிட்ட வருவாங்க. எதுக்குன்னா ஒரு ஹீலிங்காக. ஏன்னா அவர் கொடுக்குற பிளான்ட் மெடிசின் இதெல்லாம் கொடுக்கும்போது எல்லாருக்குமே மிராக்குலஸா ஹீல் ஆயிருக்கும். அங்கே வந்து ஒருத்தர் வந்து இருப்பாரு. அவர் வந்து இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அகேனிஸ்டா இருப்பாரு. அந்த அம்மா வந்து ஒரு நிறைய பவர்ஸ் இருக்கு, யாருமே கிட்ட போகாதீங்க, யாராவது அவங்க பவர்ஸ் வச்சுட்டு யாராவது இது ஏமாத்துருவாங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார் நெகட்டிவா. ம், ம். ஒரு நாள்ல ஒரு வாட்டி
யார் இல்லை இந்த அம்மா பத்தி தப்பு தப்பா சொல்றாரோ அவரோட ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும். அதுவும் பிறந்த உடனே இறந்திருக்கும். இந்த லேடி ஹீலிங் பண்றாங்க இல்லையா, இந்த லேடி போய் அவங்க கை வயிற்று மேல கை வைக்கும் போதும் எனர்ஜி பாஸ் நிறைய எனர்ஜி கொடுத்தாலும் அவங்க உயிரோடு இல்லாம இறந்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான கண்டிஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் யார் இந்த அம்மா மேல நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாரோ இவங்களோட ஹெல்ப்புக்காக இந்த இந்த அம்மா கிட்ட வந்திருப்பாரு. எப்போ அவரு முன்னாடி அவங்க ஒய்ஃபு குழந்தை 2 பேர் இறந்து போயிட்டாங்களோ இவங்கனாலதான் என் குழந்தை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, எல்லாருக்குமே ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஹீல் பண்றாங்க, என்னோட ஒய்ஃபுக்கு மட்டும் ஹீல் பண்ண முடியாம இருக்கான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு இங்க ஹார்ட் கிட்ட குத்துருவாரு. குத்த உடனே அவங்க இறந்து போயிடும். அந்த நேரத்துல இறந்து போறதுக்கு முன்னாடி அங்க அவங்க அந்த ஜென்மத்துல யாருக்கெல்லாம் ஹீல் பண்றாங்களோ, யாருக்கெல்லாம் வைத்தியம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்ததுன்னா இவங்களால அது ஃபீல் பண்ண முடியாம இருந்ததுன்னா இவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, என்னால முடியலையே, என்னால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே சொல்லி, என்னாலதான் இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அது இந்த ஜென்மத்துல அப்படியே கண்டினியூ ஆயிடுது. இந்த ஜென்மத்துல ஒரு டாக்டர், அந்த ஜென்மத்துல பெண், இந்த ஜென்மத்துல ஆண். ஓகே, இந்த ஜென்மத்துல ஒரு பேஷண்ட்டுக்கு சரியா இவர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலன்னா இவரு மேல கோவம். அந்த ஃபீல் எங்க இருந்தது? அவங்க ஃபேமிலியில இல்ல, போன ஜென்மத்துல. அதே மாதிரி உங்களுக்கும் நீங்க நினைக்கிற அந்த ஃபீலிங் இந்த உங்க ஃபேமிலியில இல்ல, அது எங்கேயோ இருக்கும், அது நீங்க தான் தேடணும். ஃபீல்குள்ள நீங்க டீப்பா போங்க, அந்த ஃபீல் கிட்ட நீங்க பேசுங்க. அது எந்தெந்த சந்தர்ப்பத்துல அது வருது, எந்தெந்த சந்தர்ப்பத்துல ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாருங்க, அங்கேதான் உங்களுக்கு க்ளூ கிடைக்கும். ஓகே ஓகே, அந்த இடத்துல உட்கார்ந்து நான் மெடிடேட் பண்ணணும். அப்படி மெடிடேஷன் இல்ல, மெடிடேஷன்ல நீங்க அதுக்கு உங்களுக்கு பதில் தெரிய வந்துடும். ஓகே ஓகே, அந்த நீங்க மனசுல நினைச்சா போதும், இதுக்கு நான் என்ன காரணம், என்ன லெசன் கத்துக்கணும், என்ன லெசன் கத்துக்காம நான் விட்டுட்டேன், அது நான் கத்துக்கணும், அதுக்கு என்ன வழி, நீங்க கொஸ்டின் கேட்கும் போது உங்களுக்கு நீங்க உட்கார்ந்த செஷன்லயோ அடுத்த செஷன்லயோ இன்னொரு 10 செஷனுக்கு அப்புறமோ ஒரு 10 நாளுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துடும். மெடிடேஷன்ல வந்து வரலாம். இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் அழைக்கும் போது யாரோட இன்னொருத்தரோட அனுபவம் மூலம் உங்களுக்கு தெரிய வந்துடலாம், இல்ல ஒரு புக் ரூபத்துல உங்களுக்கு தெரிய வந்துடலாம், ஏதாவது ஒரு ரூபத்துல வரும். அது நீங்க அது வரும்போது நீங்க ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சுக்கணும். ஒன்றும் இல்லைம்மா, இப்போ சிம்பிள், இதுக்கு என்ன காரணம் என்றது நீங்க மனசார நினைச்சாலே போதும், ஆன்சர் வந்துடும். நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஃபீல் வரும்போது இந்த ஃபேமிலினால வரல, வேற ஏதோ காரணம் இருக்கு. அது அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒருவேளை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா அந்த ஒப்பீனியன் போயிடும். நம்ம வந்து தெரியாம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம், இவனாலதான் எனக்கு நஷ்டம் வந்தது, அவனாலதான் எனக்கு படிக்காம இவனாலதான் எனக்கு ஜாப் போயிடுச்சு சொல்லிட்டு பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது பண்ணதுனால என்ன ஆயிடும்னா உங்களுக்கு கர்மம் ஜாஸ்தி ஆயிடும் தவிர குறையாது. எதுக்குன்னா உங்களுக்கு காரணம் தெரியல, உங்களுக்கு தெரியாம இன்னொரு தப்பு பண்றீங்க, அந்த தப்புக்கு மறுபடியும் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். புரியுதா? புரியுதுங்க மாஸ்டர். அதுல வந்து அவங்க கேட்டிருக்காங்க, இன்னர் வாய்ஸ பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோனிங்கிறவங்க. யா, சிம்பிள். நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது ஆவரேஜா வந்து ஒரு நிமிஷத்துக்கு இல்ல, ஒரு நாளைக்கு 70,000 தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மெடிடேஷன் பண்ணும்போதுல ஜென்ரலாவே ஒரு நாளைக்கு 70,000 தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ்ல கால்குலேட் பண்ணும்போது சம்வேர் எவ்ரி 1 செகண்டுக்கு ஒரு தாட், ஆல்மோஸ்ட் முன்ன பின்ன ஒரு செகண்ட் ஒரு தாட். அந்த தாட் எங்க இருக்கு உங்களுக்குள்ள? தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியர்ஸ், பிலீஃப் சிஸ்டம், பர்செப்ஷன் எல்லாமே உங்களோட பர்சனாலிட்டிக்கு சம்மந்தப்பட்டு, உங்களோட மனசுக்கு சம்மந்தப்பட்டு. உங்களுக்குள்ள ஒருத்தர் கேட்கிறாரு, என்னது இது, என்னது தாட்டு, எனக்கு எதுக்கு இவ்வளவு தாட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதெல்லாமே உங்க மனசு தான் கேட்குது. மெடிடேஷன் நம்ம என்ன சொல்றோம்? மெடிடேஷன் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு சொல்றோம்?
மூச்சு மேல மட்டும் கவனம் வைங்க. மூச்சு மேல கவனம் வைக்கிறது கூட தாட் தான். நம்ம 1000 தாட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றதை விட வெறும் ஒரு தாட் மேல ஃபோக்கஸ் பண்றது நம்ம இங்க பிராக்டிஸ் பண்றோம். அது பிராக்டிஸ் பண்ண 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 அந்த 1000 தாட்ஸ் உங்க மேல எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் காட்டினாலும் நீங்க அது மேல ஃபோக்கஸ் பண்ணாம இருந்துட்டு வெறும் மூச்சு மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தா அந்த தாட்ஸ் உங்க மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியது குறையும். அப்போ உங்களோட நீங்க டைரக்டா உங்களோட மனசு மேல ஃபோக்கஸ் பண்றது குறையும். மெடிடேஷன் பண்ண 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 அந்த மூச்சு மேல கவனம்ன்ற ஒரு தாட் தானே, அது கூட யோகி ப்ராசஸ்ல 0 ஆயிடும். அது மேல கூட கவனம் போயிடும். அப்போ நீங்க உங்க மனசு கூட இல்ல. அந்த டைம்ல உங்களுக்கு உள்ள இருந்து உங்களுக்கே தெரியும், அந்த வாய்ஸ் தெரியும், உள்ள இருந்து ஒரு பவர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். அது த்ரூ அவேர்னஸா வரும். எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது தேவை, எது தேவையில்லை, எது ரைட், எது ராங்ன்றது உள்ளுக்குள்ள இருந்து வரும். அந்த ஃபீல் தான் இன்னர் வாய்ஸ். அது இப்ப நான் சொன்னதுனால உங்களுக்கு புரியாது. மெடிடேஷன் பண்ணும்போது செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் தெரியும். பவர் ஆஃப் நாலேஜ் புக் படிங்க எல்லாரும். தமிழ்ல கூட இருக்கு. எக்கார்ட் டோலே ஆத்தர் பேர், அமேசான்ல கிடைக்குது. மாஸ்டர், இப்போ முக்கவாசி புக்ஸ் எல்லாமே வாட் எவர் நம்ம எல்லாமே ரெஃபர் பண்றது பேசுறது எல்லாமே மெடிடேஷன்ல அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் எல்லாமே இருக்கு. அதே எனி மாஸ்டர்ஸ் ஹூ ஹவ் கான் இன்சைட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆட்டம்குள்ள வரைக்கும் போய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்கோ லிட்ரேச்சரோ இருக்கா மாஸ்டர்? There is one book called Occult Chemistry. Annie Besant, Ledbetter, அவங்க 2 பேர் எழுதிருக்காங்க. தியோசாபிக்கல் சொசைட்டில உங்களுக்கு கிடைக்கும். அக்கல்ட் கெமிஸ்ட்ரி. ஒரு ரூம்ல ஒரு டைமண்ட் இல்ல, ஒரு கோல்டு எலிமெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு டேபிள் மேல வச்சிருவாங்க ஒரு ரூம்ல. லெட்பெட்டர் வேற ரூம் போயிடுவாரு, அனி பெசன்ட் இன்னொரு ரூம் போயிடுவாரு. ஓகே, 2 பேரும் அந்த ரூம் லாக் பண்ணிக்குவாங்க. இந்த கோல்டு என்ற எலிமெண்ட் எங்க இருக்கு? வேற ரூம்ல இருக்கு. ஓகே, இவங்க 2 பேரு மெடிடேஷன்ல தே ஆர் மாஸ்டர்ஸ். ஓகே, அனிமான்றது ஒரு பவர். அஷ்ட சித்திஸ்ல அது ஒரு பவர். அனிமா என்ன ஆயிடுவாங்கன்னா, எவ்வளவு குட்டி ஆயிடுவாங்கன்னா, அவங்க கண்ணுக்கு நம்ம உடம்புல இருக்கிற 100 ட்ரில்லியன் செல்ஸ்ல ஒரு செல் ஒரு பெரிய யானை சைஸ்ல தெரியும். அவ்வளவு குட்டி ஆயிடுவாங்க. ஆயிட்டு அந்த கோல்டு எலிமெண்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த கோல்டோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அவங்க எழுதிருக்காங்க. அவரு இந்த புக்கு எழுதும் போது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கல. ஓகே, அது பப்ளிஷ் பண்ணிட்டு யூகே லண்டன்ல ஒரு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், பேருக்கு ஞாபகம் இல்லை. அங்க ஒரு கமிட்டில கொடுக்கும் போது இதெல்லாம் ட்ராஷ்ன்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல போட்டு. ஓகே, அதுக்கப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன டிஸ்கவர் பண்ணிருக்காங்கன்னா, அந்த காலத்திலேயே இவங்க அனி பெசன்ட் லெட்பெட்டர் சொன்ன அந்த அக்கல்ட் கெமிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்டும் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்த்துட்டு கண்டுபிடிச்ச சப்ஜெக்ட் ஒண்ணுதான். மாஸ்டர், இப்போ ஹியூமன் பாடிக்குள்ள டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோ ஆர் நான் சொல்றது கெட்டிங் இன்சைட் தி பிரெயின், அந்த லெவல் இப்போ இது உங்களுக்கு சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, உங்களுக்கு உங்க உடம்புல இருக்கிற ஒரு செல்லே ஒரு யானை சைஸ்ல உங்களுக்கு தெரியுதுன்னா, அப்போ நீங்க என்ன சைஸ்ல இருக்கீங்க? ஒரு எலி சைஸ்ல தானே இருக்க போறீங்க. ஆமா. அப்போ உங்க பிரெயின்ல டிஷ்யூஸ் தெரியாதா? அவ்வளவு சைஸா இருக்கும்போது மெடிடேஷன்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா எக்ஸ்பேண்ட் ஆகலாம், அவ்வளவுக்கு அவ்வளவு மைன்யூட்டா கூட நீங்க மாறலாம். இட்ஸ் குவாண்டம் ஃபீல்டு. இதுக்கு ஒரு யூ கேன் கோ எனிவேர், யூ கேன் கோ. ஓகே, பிராக்டிஸ் பண்ணா யார் வேணாலும் போகலாம். ஏன்னா தி எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் இட் இஸ் என்னதுன்னா,
going towards almost touching your soul atom கூட போய் தொடலான்ற இந்த ஒரு நம்ம புக்ல இருக்கு, நம்ம தமிழ் There is புக்ல nothing called சொல்லிருக்காங்க. extreme. There is nothing called extreme because there is nothing called finite. Everything is infinite. அதனால extreme என்ற word is not an optimal word. Right word இல்ல சார். There are 3 stages. நேத்து சொன்னேன் இல்லையா, from something to nothing, nothing to everything. Somethingல இருக்கும்போது spirituality will tell you that there is a soul. ஆன்மா ஒன்று இருக்கு, வாங்க வாங்கன்னு கூப்பிடும். அது என்னன்றது தெரிஞ்சதுக்காக நீங்க உள்ள வருவீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியும்னா, சோல்ன்றதே இல்ல, இருக்கிறதே ஒரே கான்சியஸ்னஸ் தெரிய வந்துடும். இதெல்லாம் ஒரு கான்செப்ட் தான். இப்போ நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா இப்போ நீங்க இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் நிறைய பேர் அவங்க கேட்கிற கேள்வியில இருந்து தெரிய வந்துடும் யார் என்ன லெவல்ல இருக்காங்க. ஸோ நீங்க என்னன்றது அந்த சோல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒன்னஸ், அந்த என்ன சொல்ல, அந்த ஜீரோ ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் எது சொன்னாலும் உங்களுக்கு புரியும். அதர்வைஸ் யூ கேனாட் ரிலேட். மாஸ்டர், ஐ அம் எ பிகினர். மூச்சை கவனிக்கும் போது வெளி சத்தம் எல்லாம் கேட்கறது அப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க மெடிடேஷன் பண்ணாம இருந்தா கூட அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்க வந்து நீங்க கண்டுக்கவே இல்லை. மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கான்சியஸ், ரொம்ப கான்சியஸா இருப்பீங்க. அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இதெல்லாம் தெரியும். பட் எது கேட்டாலும், எது பார்த்தாலும், எது நினைச்சாலும், எது ஸ்மெல் பண்ணாலும் அது மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. திஸ் இஸ் ஆல் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஒரு டெஸ்ட் மாதிரி. இந்த டெஸ்ட்ல நீங்க 100/100 பாஸ் ஆகணும். நம்ம மூச்சு மேல மட்டும்தான் நான் கவனம் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ அதனால சவுண்ட் எது வந்தாலும் கண்டுக்காதீங்க. அதனால டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நீங்க அது மேல ஃபோக்கஸ் பண்ணதை நீங்க டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லை, டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன். தேங்க்யூ.